வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பிரீமியர் ப்ரோவில் இருக்கக்கூடிய டைம்லைன் பேனல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைம்லைன் பேனல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பேனல். இந்த பேனலில் தான் நாம் வீடியோ கிளிப்ஸை கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, எடிட் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணதும் டைம்லைன் அப்படிங்கிற பேனல் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. சரி, இந்த பேனல் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸ் அப்படிங்கிறது அளவுகள் அப்படின்னு அர்த்தம். நாம் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கான அளவுகளை கிரியேட் பண்ணுறது தான் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை ரெண்டு மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஃபைல் மெனு மெத்தட், இன்னொன்று பேனல் மெனு மெத்தட். முதல் விஷயமா ஃபைல் மெனுவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்படின்ட்டு இருக்கும். இதில் போயிட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட் Ctrl+N. இதை கிளிக் பண்ணதும் நமக்கு தேவையான ப்ரீசெட் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம கேமராவில் ஷூட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வீடியோ கிளிப்பு, அந்த வீடியோக்கான அளவுகளை பற்றி இதில் வந்து ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் இருக்க அளவுகள் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர்னு இருக்கு பாருங்க, டிஜிட்டல் எஸ்எல்ஆர். இதை கிளிக் பண்ணிவிட்டு 1080 இருக்க இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இந்த அளவு நான் கிளிக் பண்ணையும் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1920 × 1080 அப்படிங்கக்கூடியது இந்த வீடியோடைய அளவு. சரிங்களா? 30 ஃப்ரேம் பர் செகண்டுங்கக்கூடியது இந்த வீடியோடைய அளவு. சரி, இப்போ நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இந்த அளவு நமக்கு கிரியேட் ஆகிடும். அளவு கிரியேட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம்லைன் பேனல் வந்துருச்சு. இந்த டைம்லைன் பேனலில் பாருங்கள், V1, V2, V3, A1, A2, A3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அளவு எல்லாமே நமக்கு காமிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தேவையான ஃபுட்டேஜஸை இம்போர்ட் பண்ணி நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரி, இந்த V1 என்ன, A1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, V அப்படிங்கிறது வீடியோ கிளிப்ஸை குறிக்கும், A அப்படிங்கிறது ஆடியோ கிளிப்ஸை குறிக்கும். சரிங்களா? இதுதான் டைம்லைன் பேனலுக்கு நம்ம தேவையான அளவுகளை கிரியேட் பண்ணுறது. இப்போ ஃபைல் மெனுன்னு பார்த்தோம். பேனல் மெனு பார்க்கலாமா? பேனல் மெனுனா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய இந்த மெனுவில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ்ன்னு இருக்கும். இது மூலமாகவும் நீங்கள் அளவுகளை கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கீழே நியூ ஐட்டம் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் தேவையான அளவு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கிரியேட் ஆகிடும். சரி, அளவு இதில் ப்ரீசெட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு தேவையான ஒரு அளவு நாமளே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீக்வன்ஸ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அளவு கிளிக் பண்ணணும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்கிறது காட்டலை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஏதாவது ஒரு அளவு கிளிக் பண்ணதும் செட்டிங்கிறது காட்டுது. இந்த அளவு தான் இல்லை, ஏதாவது ஒரு அளவு கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் ஆப்ஷன் போங்க. இந்த எடிட்டிங் மோட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஃப்ரேம் எனக்கு 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வேணும், அதை வச்சுக்கிறேன். அளவு வந்து ஒரு 2500, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1500. இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, இதில் சேவ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் ஒரே கிளிக்கில் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்த அளவுங்க கிரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஒன்று ப்ரீசெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ்னு கொடுத்தோம்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு இருக்கும். இதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரீசெட். இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா நம்ம சேவ் பண்ணி வச்ச அந்த ப்ரீசெட் வந்து குயிக்காக நமக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ கிளிப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் ஒரு 4 கிளிப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 4 கிளிப்பையும் பிரீமியர் ப்ரோவில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதும் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எனக்கு தேவையான அளவு கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய வீடியோ அளவு இதுதான், இந்த அளவு தான் வேணும்னு கிரியேட் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஏதாட்டும் ஒரு வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை எடுத்து நான் இங்கே போடுறேன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு வார்னிங் கேட்குது. எதுக்கு இந்த வார்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுடைய அளவு வேறு. சரிங்களா? நாம் வச்சிருக்க அளவு வேறு, நம்ம கிரியேட் பண்ண அளவு வேறு. அதனால் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க அளவை விட இந்த வீடியோ அளவு வேறு, இந்த வீடியோக்குடைய அளவு வேணுமா, அதை நாங்கள் மாற்றிக்கலாமான்னு கேட்கு. இன்னொன்று கீப் எக்ஸிட்டிங் செட்டிங். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண அளவில் இந்த வீடியோவை ஆட் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் விஷயம். தெளிவாக சொல்கிறேன், குழம்பாமல் கேளுங்க. சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்னா நாம் கிரியேட் பண்ண அளவு வராது, வீடியோ என்ன அளவோ அந்த அளவு தான் இங்கே வரும். கீப் எக்ஸிட்டிங் செட்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அளவில் இந்த வீடியோவை ஃபிட் பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீப் எக்ஸிட்டிங்னு கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த வீடியோவை ஃபிட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? இந்த சீக்வன்ஸை நம்ம கிரியேட் பண்ணியும் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு லோகோ மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியும்.
சீக்வன்ஸ் அப்படின்னு காட்டும். இதில் நீங்கள் கர்சரை வச்சாலே சீக்வன்ஸ் அப்படின்னு காட்டும். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1920 இன்டு 1080 60 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் நம்ம வச்சுருந்த அளவு. அது ஓகே, இதுதான் நம்ம வச்ச அளவு. ஓகேயா? இப்போ திரும்ப ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே கிளிப்பை ட்ராக் பண்ணுறோம். இந்த முறை என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்னு கொடுக்கும். அதாவது எனக்கு வீடியோ என்ன அளவு இருக்கோ அதுதான் வேணும்னு கொடுக்குறோம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போயிட்டு இதே ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் 30 fpsன்னு மாறிடுச்சு. நம்ம முதல்ல வச்ச அளவு என்ன, 60 ஃப்ரேம் பர் செகண்டு. இந்த வீடியோ வந்து 30 ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு, நமக்கு அதை மாற்றி கொடுத்துருச்சு. இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த அளவு கிரேட் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோமா, இந்த கிளிப்பை எடுத்து போட்டோமா, அளவே இல்லாமல் கூட நம்ம கிளிப்பை எடுத்து போடலாம். எப்படின்னு பாருங்களேன். இதில் எதுவுமே இல்லை, டைம்லைன் பேனல் எம்டியாக இருக்கா. இந்த கிளிப்பை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா இந்த கிளிப்பு என்ன அளவு இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீமியர் ப்ரோவே சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரோனில் பறக்க ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த வீடியோ மட்டும்தான் இதில் எடிட் பண்ண போகிறீங்க. அடுத்து இங்கே ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, சன்லைட் வர மாதிரி. இந்த வீடியோவை வேறு ஒரு சீக்வன்ஸில் நீங்கள் வேறு அளவாக கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஐக்கான் மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடும். இது பாருங்கள், இது கிளிப் 1, இது கிளிப் 2. இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வேறு அளவுகளை வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டைம்லைன் பேனலில் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் சீக்வன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. அடுத்து வர வீடியோக்குள்ளே இன்னும் நம்ம அடுத்தடுத்த பேனல் என்ன, இந்த ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம படங்கள் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.